ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்ப கிறிஸ்பியான கார்ன் பக்கோடா. இது செய்கிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் நமக்கு ஆகும். ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரெண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. இது பச்சையாகவே எடுத்துக்கலாம், பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பொடியா நறுக்கின கறிவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கின கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கின புதினா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி, துருவின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கினது அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோள மாவு. சோள மாவு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணியை தெளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அது மாவு மாதிரி ஆயிடும். இது கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். அப்பதான் இதோட பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். மாவு இந்த அளவுக்கு கலந்தா போதும், இது பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ இது நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது பர்ஃபெக்டா வராத மாதிரி இருக்கும், உதிர்ந்து போற மாதிரி இருக்கும். நீங்க 2வது தடவை பொரிச்சு எடுக்கும்போது பர்ஃபெக்டா வரும். ஏன்னா எண்ணெய் பர்ஃபெக்டான இதுல காஞ்சி இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் டைம் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு கிடைக்கும். இந்த கார்ன் வந்துட்டு, இந்த கார்ன் பக்கோடா ஒவ்வொரு பைட்டுமே நமக்கு கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டு கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கெட்சப்போட சர்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.